தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில், கொங்கு நாட்டின் மையப்பகுதியில் அமைதியும் அழகும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு விவசாய நகரமாக கோபிசெட்டிப்பாளையம் திகழ்கிறது. பவானி நதியாலும் வரலாற்றுச் சிறப்புமிக்க கொடிவேரி அணையாலும் செழிப்பூட்டப்படும் இங்குள்ள பசுமையான நெல் வயல்கள், வாழை மற்றும் தென்னந்தோப்புகள், பொன்னிறத் மஞ்சள் வயல்கள் ஆகியவை இந்நகருக்கு பெரும் புகழை ஈட்டித் தருகின்றன. தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மென்மையான காவலர்களைப் போல காட்சியளிக்க கோபி நகரம் ஒரு முக்கிய விவசாய மையமாக திகழ்வதுடன் தமிழ் திரைப்படங்களின் படப்பிடிப்பிற்கு பெரிதும் விரும்பப்படும் பின்னணியாகவும் விளங்குகிறது. ஒவ்வொரு வார இறுதியிலும் கவினும் மீராவும் கோபிக்குச் சென்று பசுமையான வயல்களுக்கு நடுவே வசிக்கும் தங்கள் தாத்தாவை பார்க்கச் செல்வார்கள். நான் வெளியே செல்லும் போதெல்லாம் ஏன் எப்போதும் மழை பெய்கிறது? மழை எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். இல்லை கவின், மழை மகிழ்ச்சியை தருகிறது. அதோ பார், மழை நடனமாடுகிறது. கவின், மீரா, மழையோடு சண்டை போடாதீர்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல முயற்சிக்கிறது. கவின் குழப்பம் நிறைந்த கண்களுடன் வெளியேறினான். கிணறு கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது என்று தாத்தா சொன்னார், இல்லையா? ஆமாம், அதனால்தான் அம்மா எப்போதும் தண்ணீரை வீணாக்காதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அப்படியென்றால் அதை நிரப்ப மழை உதவுகிறது, இல்லையா? ஹே, நீ எதை பற்றி பேசுகிறாய்? நான் துளி, மழை துளி. மழை துளி பேசுகிறது. என்னால பேச முடியும். ஆர்வம் கொண்ட குழந்தைகள் மட்டுமே என் குரலை கேட்க முடியும். கவின், நான் எல்லாவற்றையும் கெடுத்து விடுவதாக நீ நினைக்கிறாய். நான் சுத்தமாக வராமலே போனால் என்ன நடக்கும் என்பதை பார்க்க விரும்புகிறாயா? சரி. மழையே இல்லாத ஓர் ஆண்டில் இதுவே உங்கள் கிராமம். மழையே இல்லை என்றால் ஆறுகளிலோ அணைகளிலோ அல்லது கிணறுகளிலோ தண்ணீர் இருக்காது. மழை இல்லை என்றால் விவசாயிகளால் நெல், பழங்கள் அல்லது காய்கறிகளை பயிரிட முடியாது. மழை இல்லாத போது உங்கள் தட்டில் உள்ள உணவு கூட மறைந்துவிடும். அப்படியானால் நாம் என்ன சாப்பிடுவோம்? எங்களை, மழை துளிகளை. இன்றி தாவரங்களால் உயிர் வாழவே முடியாது. தாவரங்கள் இல்லாவிடில் விலங்குகளும் மனிதர்களும் கூட பெரிதும் அல்லலுறுவர். பாருங்கள், மழை உரிய நேரத்தில் பொழியும் போது என்ன நிகழ்கிறது என்று. துளி, அப்படியென்றால் நீ பூமிக்கு உணவை போன்றவள். திருக்குறள் சொல்வது அதுதான். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. மழை வானத்திலிருந்து பொழிந்து உலகம் முழுவதையும் உயிர்ப்புடன் வைத்திருப்பதால் மழைக்கே மக்கள் அமிர்தம், அதாவது உயிரளிக்கும் ஒரு மாயாஜாலத்தேன் என்று கூறுகிறார்கள். ஆகவே தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என அனைவருக்கும் மழை அமுதம் போன்றது. மழையின்றி உலகம் வெறுமையாகவும் பசியுடனும் இருக்கும். ஒவ்வொரு மழை துளியும் என்னை போன்ற ஒரு துளியே. நீரை வீணாக்காமல் எங்களை பாதுகாத்திடுங்கள். தாத்தா, நீங்கள் எப்போதும் சொல்லும் அந்த குறள் இப்போது எனக்கு புரிகிறது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. மழை உலகம் முழுவதையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. அது உண்மையில் அமுதம் போன்றது. அப்படியென்றால் மழைத்துளி கடைசியாக உன்னிடம் அதன் ரகசியத்தை சொல்லிவிட்டது. மழை எரிச்சலூட்டுவது என்று நாங்கள் இனி ஒருபோதும் சொல்ல மாட்டோம். வீட்டிலும் நாங்கள் தண்ணீரை சேமிப்போம். மழை பொழியும் போதெல்லாம் அதற்காக காத்திருக்கும் அனைத்து விவசாயிகளையும் நாம் நினைவு கூறுவோம். அதுவே அக்குறளின் உண்மையான பொருளாகும். வெறும் சொற்களை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் மழைத்துளி ஒவ்வொன்றும் விழும்போதெல்லாம் நன்றியுணர்வு கொள்வதே அதன் சாரம்.